Today is my birthday. So இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டு போறோம்னா நாங்க கொஞ்சம் கிளம்பி போறோம். எனக்கு இது gift கிடைச்சிச்சு. BLI போயிட்டு BLIல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறோம். அது செம்ம ஃபன்னான இடம். சவுத் இந்தியால இங்க மட்டும் தான் அது ஓபன் ஆயிருக்கு. அது ரொம்ப குழந்தைத்தனமா தான் இருக்கும். டீன்ட்டெல்லாம் எல்லார் மேலயும் தெளிச்சு Welcome back to our channel Kuttu couple. This is Nivaisha. This is Mahesh here. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து குட்டுவோட பர்த்டே. Yes, today is my birthday. So இன்னைக்கு தான் பர்த்டே July 18th. It's a weekend. So சும்மா வீக்கெண்ட்னாலே நாங்க வெளில சுத்துவோம். பர்த்டே வீக்கெண்ட்னா சொல்லவா வேணும். அதுவும் பாருங்க அடிக்கிற மழையில கண்ணாடி போட்டுங்க. என்னடா மழை அடிக்குது, உனக்கு எதுக்குடா கண்ணாடி நீங்க நினைக்கலாம். இந்த கண்ணாடி வந்து பர்த்டேக்கு குட்டு கிஃப்ட் பண்ணலாம். லைக் நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு ரேபன் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆசை வந்து குட்டு நிறைவேற்றிட்டா. தேங்க்யூ. அது லாஸ்ட் டைமே நாங்கள் எதுக்கோ ஷாப்பிங் போனப்போ அங்கே இது சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். சரி நம்ம இந்த பர்த்டேக்கு இது கிஃப்ட் பண்ணலான் தான் குட்டுக்கு இதை வாங்கி கொடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. அதே மாதிரி ஒரு ஏர்பாட்ஸும் வாங்கினா. என்னடி ஏர்பாட்ஸ் எடுத்துட்டு இல்லையா? இல்லை நீ எடுத்துட்டு வந்தியா? அது எப்படி கரெக்டா பார்த்து வச்சிருக்க, நீ தொலைச்சிருவல. அதே மாதிரி குட்டு அடுத்த கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர்பாட். பர்ஃபெக்டா எடுத்துன்னு வந்துட்டான். நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைச்சேன், உஷாரா காமிக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்துட்டான். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் வாங்கலாம்னு நினைப்பேன். வாங்கும் போது எதுக்கு ஹெட்செட்டுக்கு அவ்வளோன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் விட்டுருவேன். ஆனால் இந்த வாட்டி குட்டு சர்ப்ரைஸாக ப்ரோ 3 வாங்கிட்டா. அண்ட் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் டெக் இல்லை இதை பற்றி சொல்கிறதுக்கு. எனக்கு பிடிக்கும், ஃபோன் பேசலாம், என்ஜாய் பண்ணலாம். நான் வச்சுருக்கேன் தலை இந்த சைடு மூவ் பண்ணா மியூசிக். அதுதான் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம வந்து டெக்னிக்கலாக சவுண்டெல்லாம் இல்லை. ஸோ டெக் சேனல்லாம் பண்ணுவாங்க, அதை பாருங்கள். எனக்கு இது கிஃப்ட் கிடச்சிச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதா நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அண்ட் சோ இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டு போறோம்னா நாங்க கொஞ்சம் கிளம்பி போறோம். சோ இதுக்கு முன்னாடி என்னன்னா இன்னைக்கு நாங்க கேக் கட்டிங் பண்ணோம். அது வீடியோ குட்டா எடுத்துர்க்கான்னு நினைக்கிறேன். குட்டா கிட்ட எடுக்க மறந்துட்டேன். நைட்ல எடுத்தோம், அதனால ஆமா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா குட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் கேக்ல இருந்த லோட்டஸ் பிஸ்கட் ஆஃப் சீஸ் கேக்க ஆர்டர் பண்ணிதான். சோ ஸ்வீட்ங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்ட்ரீட் கேக்கரி. அது ப்ரூக்ஃபீல்ட்ல இருக்கு. நீங்க டெஃபினட்டா ப்ரூக்ஃபீல்ட் போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் கேக்கரியில வந்து லோட்டஸ் பிஸ்கட் ஆஃப் சீஸ் கேக் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். இட் இஸ் so good. செம்மையா இருக்கும். சோ அதுதான் ஆர்டர் பண்ணிருந்தோம். எனக்கு ஒரு பர்த்டே கேக் கட்டிங் பண்ணோம். ஆனா அதுல ஒரு குட்டி சர்ப்ரைஸா ஆமா, அவங்க பக்கத்துலயே வந்து இந்த க்ரோஷே மேக் பண்றவங்க ஒருத்தங்க ஸ்ட்ராவன்ஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து நாங்க எப்போ போனாலுமே ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே ரொம்ப கியூட்டா இருக்கும். எல்லா க்ரோஷேமே செம்ம கியூட்டா இருக்கும். எப்போ போனாலுமே ஒன்று கொடுத்துருவாங்க. காசே வாங்க மாட்டோம். நாங்களும் சொல்லுவோம் இது பிஸ்னஸ்ங்க ப்ளீஸ். ஆனா அவங்க வந்து சோ ஸ்வீட். எப்பவுமே காசு வாங்க, ஆனா நாங்க பே பண்ணிட்டு வந்துடுவோம் எப்படியாவது. பட் ஷீ சோ ஸ்வீட். அவங்க வந்து நாங்கள் பர்த்டேக்கு ஆர்டர் பண்ணதை பார்த்து அவங்களே வந்து 2 க்ரோஷே வர்ஷாவோட தம்பி குட்டன் தான் போய் கலெக்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட கொடுத்து அமைச்சிருந்தாங்க. அந்த கேக்ல போட்டு கொடுத்து அமைச்சிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு பொக்கே மாதிரி. இட் வாஸ் வெரி ஸ்வீட் ஜெஸ்டர். ஸோ இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஓகே இந்த மாதிரி நிறைய பீப்புள் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கோன்ற அந்த ஒரு சந்தோஷமும் இட்ஸ் லைக் இட் கிவ்ஸ் அஸ். ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் கைஸ். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து லஞ்சுக்கு போகிறோம். ஆல்ரெடி 2:30 ஆயிடுச்சு. டேபிளே 2:30 தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம பெங்களூர் டிராஃபிக்னால நாங்கள் 3 o'clock தான் ரீச் ஆகும். ஸோ பிஆர் லைப்ரரின்னு கோர்மங்கலா ஒரு இடம். ஸோ அங்கதான் இப்போ லஞ்சுக்கு போகிறோம். ஆனால் அதோட vlog போட மாட்டோம். அது வந்து நம்ம இது வந்து ஃபுட் vlog இல்லை. ஸோ நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இது வந்து ஜஸ்ட் இன்னைக்கு பர்த்டே vlog. என்ன பண்ண போகிறோம், பிஆர் லைப்ரரி போயிட்டு பிஆர் லைப்ரரியிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது செம்ம ஃபன்னான இடம். அதை பற்றி vlog போடுவோம். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. And we are looking forward to it. We are excited. சவுத் இந்தியால இங்க மட்டும்தான் அது ஓபன் ஆயிருக்கு. ஸோ we are pretty excited to see what. அது ரொம்ப குழந்தைத்தனமா தான் இருக்கும். ஆனாலுமே நம்ம ரீச் ஆக போறோம். ஏய் என்னடி மெயின் ரோட பார்க்கிங் இருக்கு மாடி. அதெல்லாம் தாராளமா இருக்கும். பெரிய இடமா எங்கடி இருக்கு எனக்கு தெரியல. கடை மட்டும் தான் தெரியுது. அதுவும் மேல எங்கேயோ இருக்குடி ஸ்பிளாஷ் இட்னு. ஓ அக்கட வந்து பார்க்கிங்கே இல்லடி பைத்தியக்காரி. இங்க ஒரு இடம் இருக்கு. பாத்தியா சொன்னேன்ல எவ்வளவு பெரிய இடம். மாய முறி மண்டக சாயம். எங்க பார்க்கிங்லாம் இல்லங்க இதுல. இந்த ஸ்பிளாஷ் ரோட் சைடுல தான் பார்க் ரோட் சைடுல பார்க் பண்ணோம்.
சரி லெட்ஸ் கோ கைஸ். இந்த இடம் பேர் வந்து ஸ்பிளாஷ் இட். உள்ள போய் பேண்ட் ரொம்ப ஜாம் ஆகுது. பெயிண்ட் எல்லாம் எல்லார் மேலயும் தெளிச்சு எல்லார் மேலயும் தெளிக்க அலோடா இல்லையா? எனக்கு தெரியாது. உன் மேல தெளிக்க நான் வீட்லயே தெளிக்க மாட்டேன். யார் மேல வேணாலும் போடலாமா? யார் மேல? அவங்க கிட்ட அடி வாங்க. காரே குட் பை சொல்லிருச்சு. நாங்க உள்ள போய் பாக்குறோம். Let's go guys. One very important information is இன்னைக்கு அவனோட பர்த்டேன்னு அவன் எப்ப பார்த்தாலும் என் கையில தான் எல்லாம் தூக்க விட்டுட்டு இருக்கான். சோ இதாங்க ஸ்பிளாஷ் மேல தான் இருக்கு. நம்ம மேல தான் போறோம். And let's go guys. எங்கடி இது போன் கொடு. எல்லாத்தையும் தூக்கின் போ. பேக்க தூக்கு. ஏய் என் போனை நீயே புடிச்சிக்கிறியா? ஏய் அதுதான் பண்ணி. பேங்க்டி அது உள்ள இல்லடி இங்க போணுடி. ஏய் ஏறிதா போணுமா இல்ல? இது கொஞ்சம் பேய் இருக்கு லிஃப்ட் மாதிரி இருக்கு. இதோ பழைய காலத்து ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி இருக்கு சவுண்ட். பேய். என்னடா ஜீரோல இருக்கு. ஓ வெயிட் தாங்க முடியாம இருக்க முடியல. ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு இந்த லிஃப்ட்ல. ஏய் ஸ்பிளாஷ் இட்ட பத்தி ரிவ்யூ கொடுக்க சொன்னா ஸ்பிளாஷ் இட்ல லிஃப்ட்ட பத்தி ரிவ்யூ கொடுங்க. இது ஆக்சுவலி ரிவ்யூ இல்லங்க. ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ண போறோம். பாவம் அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம நாங்க என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலாம். சோ இந்த ஜம்ப் சூட் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் போட்டுட்டு தான் உள்ள போகணும். அப்புறமா ஒரு ஷூ மாதிரி கவர் கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் உள்ளே இருக்கிறத வந்து நாங்கள் மோஸ்ட்டாக எடுக்க முடியாது. சாங் ஓடுறதுனால காப்பி ரைட்ஸ் வந்துடும். வெறும் வெளியில் மட்டும் நான் எடுக்கிறேன். உள்ள கிளிப்ஸ் மாதிரி மட்டும் சும்மா காமி. ஸோ இது உங்க கூடவே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கா இது கான்செப்ட் இல்லைங்க செய்யாது. பிகாஸ் இப்போ நியூ ஓடுண்டല്ലോ. இல்லை இதெல்லாம் மைக்கில் கேப்சர் ஆகிடு. ஓகே நாய்ஸ் கேன்சலர். ஸோ இது இல்லாமல் தே ஹேவ் திஸ் ஸ்டஃப்டிங். அவ்வளோதானா? அப்படியே இப்படி கால் வச்சுட்டு பின்னாடி ஜம்ப் சூட் மாதிரி ஜம்ப் சூட் நம்ம போட மாட்டோம். ஜம்ப் சூட் போட்டுட்டு இருக்கா. ஜம்ப் சூட்லாம் கொடுத்துருவாங்க. இதுக்கு தான் இது பேர் ஜம்ப் சூட். யார் சும்மா நிற்கிறேன். இதுக்கு தான் இது பேர் ஜம்ப் சூட். குட்டு ஏதோ ஸ்பேஸ்ல போன போல உண்டு. எப்படி இதெல்லாம் போடுறீங்க ஜம்ப் சூட்லாம்? இன்னும் ப்ரோ ஜிப்பே காணோம். ஸோ ஜிப் இல்லை போயிட்டுதா. ஒன்றும் பரவாயில்ல போயிச்சா? ஒன்றும் பரவாயில்ல. இழுக்கல சும்மா போயிட்டு நான் இழுக்கிற இல்லை ஜிப்பை பிச்சுட்டேன். நீ அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு அடா பாவி. ஒரு நிமிஷம் வரும் பரவாயில்ல. மைக் எது உள்ளே இருக்கணும் வெளியே இருக்குல்ல? மைக் உள்ளே இருக்கட்டும். இப்போ கோவிட் டைம்ல டாக்டர்ஸ் எல்லாரும் குட்டு ஃபுல் கெட்டப் எல்லாம் போட்டு ஷூ போடலாமா? ஷூ மேல ஷூ கவர் போடுவோம். ஓகே ஓகே. ஸோ நம்ம ஆக்சுவலி ஷூ போடலாம். அதுக்கு ஒரு ஷூ கவர் கொடுத்துருக்காங்க. ஆமாம் குட்டு கப்பல்னு இருக்கும். குட்டு கப்பல் அப்படின்னு இருக்கும். எப்படி இருக்கு குட்டு? அதான் சொல்றேன். குட்டு இஸ் ஆல்ரெடி KUTT all set to go splash it. ஃபுல்லாவே வந்தாச்சு. இப்போ போய் நீ நெக்ஸ்ட் வந்து குட்டு ரெடியா போறேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து குட்டு ஈஸியா போட்டுருவா. ஏன்னா முக்காவாசி நேரம் இந்த ஜம்ப் சூட்ஸ் தான் போடுவோம். எங்க அம்மா கேர்ள்ஸுக்கு இருக்கு ஜம்ப் சூட்ஸ். ஆனா உங்களுக்கே ஜிப்பு பின்னாடி தானே வரும். இது ரொம்ப பெருசா இருக்குடி உனக்கு. ஆனா எனக்கா ஆனா உன்னை பார்த்தா அந்த சூமோல சண்டை போடுவாங்க. முடி உள்ள போட்டு சூமோலாம் சண்டை போடுவாங்களா ஜப்பானீஸ் முடி போட்டு ஏதோ கையில் இருந்துச்சு. சரி ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க. இந்த பேப்பரில் நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். நம்ம பேர் ஏதாவது எழுதிக்கலாம், வரைஞ்சிக்கலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி 2 பெயிண்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ரீனும் ஒரு பிங்க்கும். இன்னும் பெயிண்ட் எடுக்கலாமா? இப்போ எடுக்கலாம். இப்போ இல்லை, காலியானோன்னு கேட்பாங்க. காலியானோன்னு கேட்டோன்னு தருவாங்களா. இந்த பெயிண்ட் வந்து ஹார்ம்ஃபுல் இல்லை, இட் இஸ் டோட்டலி ஆர்கானிக்கா. ஸோ நம்ம எப்படி வேணால் மூஞ்சிலாம் தெளிச்சிக்கலாம். வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சா போயிடும். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ள சவுண்டு ஒழுங்காக கேட்குமா தெரியல, பாட்டு ஓடுது. நான் மியூசிக் போட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என்னென்ன பண்ணுறதை காமிக்கிறோம். லெட்ஸ் கோ கைஸ், கம் ஆன். ரகளைகள் ஆரம்பம். ஆமா இது ஃபுல்லா பெயிண்ட். வாவ். வா ஃபர்ஸ்ட் உட்காரு, வரையலாமா? எப்படி இது இப்படி பண்ற? ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு உட்காந்து நம்ம வரைய போகிறோம். வரையலாவா? இதில் ஆல்ரெடி போட்டுட்டேன். இதில் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது மேலே போய் இங்கே வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நம்ம பண்ணலாம். நான் ரெடி பண்ணுறேன். ஏதோ பெயிண்டிங் யார் நல்லா பண்ணா பார்க்கலாமா பெயிண்டிங்கா? என்ன சென்றீங்க? தேங்காய் மரமா? எந்த ஊர்ல நீங்க தேங்காய் மரம்? தேங்காய் மரம் ஒழுகுது. என்ன பண்ண வீடியோல பாக்குறேன். நல்லா மலை மாடு மாதிரி போயிட்டு குட்டு என்ன பண்ண போறானா கூலா லூப் பண்ண போறேன்னா அது உள்ள போகாது. உனக்கு மாட்டிக்குண்டி மாட்டிக்கும். கையை வச்சு சுத்திடுங்க. ஓ குரலி வித்தையா? என்னடி பண்ற? என்னடி கையில சுத்திட்டே இருக்க? ஸோ இது வந்து இப்போ பலூன் ஷூட்டிங்கும் பண்ணலாம். இப்போ பலூன் ஷூட்டிங் தான் பண்ண போகிறோம். இப்போ தெரியுமா பாருங்க, இப்போ பாருங்க. பாருங்க ஊஞ்சல் இல்லாமல் இருக்கு. உள்ள ஜாலியாக ஊஞ்சலாடலாம். நம்ம வந்து நிறைய கலர் வச்சு என்ன பாட்டு வேணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து போட்டு ஆடலாம், டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணலாம். அந்த அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போய் நல்லா வீடியோஸ் போகிறோம். ஸோ எஸ் கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் பர்த்டே ரொம்ப ஜாலியாக போச்சு. இப்போ நாங்கள் இனிமேல் தான் இன்னும் திரும்ப டின்னர்லாம் போக போகிறோம். ஆனால் அதை பற்றிலாம் vlog எடுக்க போகிறோம். இது ஒரு சும்மா ஒரு குட்டி vlog. நாங்கள் கோரமங்கலாலே இருக்கோம் இன்னும். ஸோ ஒரு குட்டி டீ, மிஸ்டர் டீன்னு ஒரு கடை என் தம்பி சொல்லியிருந்தா. ஸோ அங்கே போயிட்டு குட்டியாக ஒரு டீ போட்டு அப்படியே நடந்து டின்னர் எல்லாம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்ன ஸ்பிளாஷ் ஷிட்டில் போய் சூப்பராக ஜாலியாக விளையாடணும். ஆக்சுவலி அந்த வீடியோலாம் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வரக்கூடாது. ஆடியோ தெரியல, காப்பிரைட்ஸ் வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படின்னு தெரியல. இது ஒரு குட்டி வீடியோ. ஐ என்ஜாய் ஸோ மச்ங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணீங்கன்னா செம்மையாக இருக்கும். உள்ளே டான்ஸ் ஆடலாம், என்ன வேணால் பண்ணலாம். இட் வாஸ் ஸோ ஃபன். யூ கைஸ் வில் என்ஜாய் ஃபார் ஷுர். எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 2700 ஏன்னா இவன் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் இல்லாமல் வாங்கியிருந்தா. ஸோ அந்த பெயிண்ட் அதே மாதிரி அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி நம்ம சும்மா அந்த வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சா போயிடும். அந்த மாதிரி ஆர்கானிக் பெயிண்ட்ஸ் தான். இட் இஸ் ஸோ குட். நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க போய் விளாட்னீங்கன்னா. அண்ட் இதுக்கப்புறம் என் பர்த்டேல போய் சாப்பிட போகிறோம். அண்ட் அந்த சர்ப்ரைஸ் வாஸ் ஸோ தேங்க்யூ குட்டு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஐபாட் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். ஏர்பாட் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் இல்லை, ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். சரி வாங்கலாம் நான் தள்ளி போய் அண்ட் ஃபைனலி ஐ காட் இட். என் கையில தான் வரணும்னு இருந்துச்சு போல. Yes guys, so hope you guys like this video and thank you so much for the support. And also எங்க seahorse photos நீங்க paintings நீங்க பாத்தீங்கன்னா which is the best seahorse நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. Actually யார் எந்த seahorse பண்ணிருப்பாங்க நீங்களே கன்ஃபார்ம் அது கெஸ் பண்ணுங்க. So hope you guys will like this video and thank you so much for the support guys. இது ஒரு குட்டி வீடியோ தான். And see you in the next video. Until then, bye from Mahesh. Bye from Asha. Bye bye.